அனைவருக்கும் வணக்கம். கடவுள் படைத்த பொக்கிஷம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் அப்படின்னு இந்த டைட்டில் வச்சிருக்கிறதுக்கு காரணம், நம்ம எல்லாருமே ஒரு அபூர்வமான, நம்ம எல்லாருடைய மனசிலையும் ஒரு பிரம்மாண்டமான, எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே செழிப்பாக வாழக்கூடிய மனிதர்கள் தான். யாருக்குமே யாராவது தாழ்ந்து போயிடுவோன்னு நினைப்போமா? யாராவது நம்ம கீழே இறங்கிடுவோன்னு நினைப்போமா? கிடையாது இல்லைங்களா? எல்லாருமே நல்லா வாழணும்னு தானே ஆசைப்படுவோம். எல்லாருக்கிட்டேயும் நல்ல எண்ணங்கள் தானே இருக்குது. அப்போ நம்ம கடவுள் படைத்த பொக்கிஷம் தானே. இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் அப்படிங்கிறது சில பேர் மட்டும்தான் வெளியில் தெரிய வருது. ஒரு சிலரை பொக்கிஷமாக தெரிய வரலை. எல்லாருமே கடவுள் படைத்த பொக்கிஷம்தான் அப்படின்னு தெரிய வரத்துக்கான வழிமுறைகளைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஏதாவது ஒரு செய்தி இந்த 20 நிமிஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். வள்ளுவ பெருந்தகையுடைய வாக்கு 12 ராசிகளிலே யாருக்கு ரொம்ப அழகாக பொருந்தும் அப்படின்னு கேட்டால் மிதுன ராசிக்கு செழிப்பாக பொருந்தும். அழகு செழிப்பு ரெண்டுமே மிதுனத்திற்கு பொருந்தும். சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருப்பாங்க. ஆனால் அந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தன் உழைப்பை நம்புவாங்க. அது ஒரு நாள் அதிர்ஷ்டமாக வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னமும் நான் அப்படி தாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றும் வரலைங்க அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. டெஃபினெட்லி இந்த வீடியோ பார்க்குற நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடைபெற போகிறது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி இருந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்கன்றதே பெரிய விஷயம். எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் சரி, நான் என்னுடைய வீடியோ வரக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே என்னுடைய ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணுறேன். நான் தினசரி பிரார்த்தனை பண்ணுறோம். சும்மா வீடியோ மட்டும் எடுத்து போடலை. எல்லாருக்காகவும் 12 ராசி அன்பர்கள், உலகத்தில் இருக்கிற பொதுமக்களை எப்படி பிரிக்கலான்னா நான் ஒரே ஒரு வழியில் தான் பிரித்தேன். 12 ராசியாக பிரித்தேன், 27 நட்சத்திரமாக பிரித்தேன், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் 27ம் 12ம் என்னுடைய சகோதரர்கள் தான், என்னுடைய சகோதரிகள் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் 12 ராசியில் இருக்கிறவங்க. அதாவது மலையை தானம் கொடுக்கணும். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, இதை தானமாக கொடுத்துட்டா நீ உடனே செலவு பண்ணுறியான்னு தர்மன்கிட்ட கேட்குறாரு. தர்மன் பெரிய தர்மவான். தர்மனை போல ஒரு தர்மத்திற்கு பேர் கொண்டவன் யாருமே கிடையாது. இத்தனை நாட்குள்ள இந்த மலையை நீ தானம் கொடுத்துடணுங்கிறாரு. தர்மனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிறான். காரணம் என்னென்னா, கர்ணன் பெரியவனா தர்மன் பெரியவனாங்கிற ஒரு விவாதம் வரும் பொழுது, என்னை விட என்ன கர்ணன் பெரியவனா, எல்லாரும் அவனை கொடைவல்லன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த வார்த்தை வருது. அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா அவங்ககிட்டயே திருப்பி சாவியை கொடுக்குறார், தர்மன்கிட்டையே. பெரிய மலை. அவன் என்ன பண்ணுறான்னா, அவனும் சேர்றான். 5 பேர், அவனுடைய சகோதரர்கள் 4 பேரும் சேர்றாங்க. 5 பேர் சேர்ந்து, சகாக்கள் எல்லாம் சேர்ந்து மலையை வெட்டி வெட்டி தானம் கொடுக்குறாங்க. கூடையாக கொடுக்குறாங்க. மழை ஆனால் குறையவே இல்லை. ஒரு மடு அளவு கூட குறையலை. ஆனால் தானம் நிறைய பேருக்கு போயிருக்கு. மறுநாள் வரான் கர்ணன். அதே கர்ணன்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், கர்ணா இந்த மலை உனக்கு சொந்தம்,
இதை யாருக்காவது தானம் கொடுக்கணும், எத்தனை நாளுக்குள்ளே கொடுப்பேன், இந்த மலையே தானம் கொடுக்கணும், எத்தனை நாட்களில் கொடுப்பேன்னு தெரியாது, யார் முதல்ல கொடுக்குறீங்கிறதா முக்கியங்கிறார். தர்மன் பார்க்குறான், எப்படி இவன் செய்ய முடியும், நம்மளாச்சும் 5 பேர் இருக்கிறோம், பெரிய கூட்டணி இல்லை, மெஜாரிட்டி, இவன் ஒரு ஆள் இருக்கிறான், எப்படி பார்க்க முடியும், எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாரு. வாய்ப்பு இல்லை. ஆனால் அவன் கர்ணன், கொடைவள்ளல் பேர் வாங்கியிருக்கிறான். இந்திரன் யாசகமாக கவசத்தையே வாங்கிட்டு போகிற அளவுக்கு கர்ணன் கொடைவள்ளல். இந்திரனுக்கே தன்னுடைய அதாவது தன்னுடைய அந்த தங்க அங்கேயே கொடுக்குறான், கவசத்தை கொடுக்குறான். அப்படிப்பட்ட கொடைவள்ளல், யார் வரம் கேட்டாலும் கொடுப்பான், அதான் கர்ணன். அப்படிப்பட்ட கர்ணனோட போட்டி, கர்ணனுடைய புகழை உலகத்திற்கு உயர்த்துவதற்காகத்தான் கிருஷ்ணன் பண்ண விளையாட்டு இது. அப்போ கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்லிட்டாரு, நடக்குது. அப்போ கர்ணன் என்ன பண்ணுறான், ஒருத்தரை கூப்பிட்டான், இந்த மலை உனக்குன்னா எடுத்துக்கோ அப்படின்ட்டான். ஒரு ஆளை கூப்பிட்டான், இந்த மலை உனக்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டான். எல்லாரும் வாயடைத்து போனார்கள். அப்போ தான் கிருஷ்ணன் சொன்னான், இதான் கர்ணன், நீ கொடுப்பது ஒரு இடத்த கொடுத்த, நீ இப்போ அது பகுதி பகுதியாக வெட்டி வெட்டி கொடுத்துட்டு இருக்கிற, இவன் வந்தான் தானம் தானே, இது யாருக்கு என்ன, இந்த எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டான். இந்த மனம், இந்த கர்ணனுடைய மனம் இந்த மிதுன ராசிக்கு உண்டு. இதுதான் நான் அதை தான் முதல்ல இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன். கடவுள் படைத்த பொக்கிஷங்களில் கர்ணன் மனம் கொண்டவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். இவங்க முதல்ல அதிர்ஷ்டத்தை தேடி போகிறாங்களோ, கௌரவத்தை தேடி போகிறாங்களோ, இல்லை தன் வாழ்க்கையில் இதையெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எப்படியாவது எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவர்கள், உழைப்பை தேடி போகக்கூடியவர்கள். எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தை செழிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்கள். அதாவது ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கட்டும், ஒரு கம்யூனிஸ்டத்துடைய சித்தாந்தத்தை கொடுப்பவராக இருக்கட்டும், 1000 தொழிலாளர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நமக்கு அவனால் நடக்க வேண்டும், ஒரு மனிதனால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும். ராஜாவாக இருந்தால் நல்லது, அந்த ராஜா இப்படி இருக்கலாம், இல்லை நம்ம தலைவராக இருக்கலாம், இருந்தால் அந்த யாரை தலைவராக கொண்டு வரலான்னா மிதுன ராசியை அந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டலாம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க அன்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் யார் எது கேட்டாலும் அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் வாழும் கர்ணன் என்று சொன்னால் அது உண்மை, கொஞ்சம் கூட பொய்யாகாது. வாழும் கர்ணன் மிதுன ராசிக்காரர். இப்படிப்பட்ட அந்த கர்ண சூத்திரம் கொண்டவர்கள் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அவங்களுடைய எண்டு 120 ஆண்டுகள் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், 70 ஆண்டுகளாக இருந்தாலும், 86 ஆண்டுகளாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு மற்றவர்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். மிதுன ராசி மட்டும் மற்றவங்களை எப்படி எதிர்க்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்மெல்லாம் பொசுக்குன்னு கோபம் வந்துடும், பேசிடுவோம். மிதுன ராசி சிரிப்பாங்க, சிரித்தாங்கன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். பார்த்துருக்கீங்களா? அதாவது ராமன் மிக 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 நல்லவன். ராமன் அப்படி தானே சொல்கிறோம், ராமகாவியங்களை பார்க்குறோம். ராமனுடைய கதாபாத்திரம் அப்படி, அந்த கதாபாத்திரத்துக்கு மிக நல்லவன். கம்பராமாயணத்திலையும் சரி, ராமாயணத்தில் சொல்லும்போது சொல்லக்கூடிய வார்த்தையில் ராமனை அப்படி தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஏன்னா அவன் மிதுன ராசியிலே பிறந்தவன். அந்த ராமனுக்கு தீய குணங்கள் கிடையாது, தீய குணங்கள் கிடையாது. இப்போ நீங்கள் மிதுன ராசிக்காரவங்க சொல்லலாம், எங்களுக்கு லைட்டாக வருது, இது கால பயன், ஆனாலும் உடனே டெலீட் பண்ணுறீங்க பாருங்கள், அதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு. தப்புன்னு ஒன்று தெரிஞ்சு அதை டப்புன்னு கிளியர் பண்ணுறீங்க பாருங்கள். மாசுபடாத காற்று வேணும்னா நம்ம இனிமேல் வான்வெளிக்கு தான் போகணும். மாசுபடாத காற்று வேணும்னா வான்வெளிக்கு போகணும். இன்னுமே உலகத்தில் கிடைக்குமா மாசுபடாத காற்று, பியூர் ஏர் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு கிடைக்குமா?
சான்சஸ் இருக்கா? நல்லா கவனித்து பாருங்கள் நண்பர்களே. அப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் புகழ்ச்சியாக பேசவில்லை. உண்மையிலேயே நாம் இந்த ராசிகளை பிறந்திருக்கிறோங்கிறது ஒரு கர்வம். ராமபிரான் பிறந்த ஒரு ராசி, ராஜாளக்கூடியவன். ஆனால் பரதனுக்காக, தன்னுடைய தகப்பனாருக்காக தான் சொல்ல வேண்டிய செய்தியை கூட சொல்லாமல் அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு சென்றவன், வனவாசத்திற்கு சென்றவன் ராமபிரான். ராமனுடைய சரிதம் பார்த்தீங்கன்னா, ராம 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 ராமான்னு சொன்னாலே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆனந்தத்துக்கு அளவு இருக்காது. ஏன்னால் நாம் ராமனாக வாழ முடியுமான்னு தெரியாது. ஆனால் ராம மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக ராமனுடைய பாத்திரம் நமக்குள் வந்து சேரும். ராமனாக வாழ முடியுமான்னு தெரியாது, ஆனால் ராம மந்திரத்தை சொன்னால் கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களை நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ராமனுக்கு கிடைத்த அந்த கௌரவ பதவிகள் கிடைக்கும். அப்போ சிரித்த முகம், ஆணவம் இல்லாத எண்ணம், இதெல்லாம் மிதுன ராசிக்கு குடிகொண்டிருக்கும் தங்கம். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உள்ளே வரும் பொழுது படிப்படியான முன்னேற்றத்தில் தான் போவாங்க. நேரடியாக லிஃப்ட்டில் சல்லுன்னு போக முடியாது. ஏன்னா அங்கே புதன் ஆட்சி, மிதுனத்திற்கு புதன் பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போ புதன் அங்கே ஆட்சியாக இருக்கும்போது மெர்க்குரின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நம்மளுடைய புத்தி கூர்மை, விவேகத்தை கொண்டு செயல்படக்கூடியவர்கள். அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருப்பாங்க. மிதுன ராசி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு அவங்க ஏதோ தோக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்படியே காலத்தை உற்று நோக்கி கொண்டிருப்பார்கள். தனக்கு சந்தர்ப்பம் வரும்போது கொடியேற்றுவார்கள். தனக்கு சந்தர்ப்பம் வரும்பொழுது சந்தர்ப்பத்தை எப்படி தனக்கு சாதகமாக ஆக்க வேண்டும் என்று தெளிவாக ஒரு பெரிய சேட்டையே போடக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பர்கள். இதுவரைக்கும் நான் போடலை சார்னா அந்த சேட்டை போடுங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இதுவரைக்கும் நான் அது மாதிரி சேட்டு போடலை சாமி அப்படின்னா அதேமாதிரி சேட் போடுங்க, உங்களுக்கு லைஃப். இதுதான் நான் சொல்கிறோம். இதை சொல்கிறதுக்கு தானே எங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம் நிகழ்ச்சியை அங்கே உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா பொக்கிஷமாக இந்த மிதுன ராசி இருக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் விரிவாக உள்ளே போவோம். இந்த கிரகநிலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்தாலும், எது ஏழரை சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்ப்பா அப்படின்னு துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மாலை மரியாதை கூட வேணான்னு சொல்லக்கூடியவங்க எங்கேயாவது உண்டா? மாலை மரியாதை கூட வேணான்னு சொல்லக்கூடியவர்கள். அதுவா தானா ஆனால் உங்களை தேடி வரும். அதாவது இந்த பாரில், இந்த உலகத்தில் மாலை நமக்கு தலையில் விழணும், நம்ம கழுத்தில் மாலை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி இல்லாமல் அந்த மாலையை நான் வாங்கி கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்போ தகுதியை முதல்ல வளர்த்துப்பீங்க, உங்களை நிரூபணம் பண்ணுவீங்க. அப்புறமா மாலை மரியாதைகள் உங்களை தானாக தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே வேணாம், அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. இப்படி தான் இந்த ஜாதகம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகமாகும். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற ராசிக்கு அடுத்த பிரம்மாண்ட யோகத்தை எப்படி கடைபிடிக்கிறது, எப்படி கொண்டு வந்து சேர்க்கறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு தெய்வ பலம், நீங்கள் தெய்வத்தை எவ்வளவுக்கு நெருங்குறீங்களோ, தெய்வ மந்திரங்களை உச்சாடனம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சைலண்ட்டாக முன்னேற முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் பிரகாசமாக வரணும்னு பிரம்மாண்டம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சைலண்ட்டாக முன்னேறினா உங்களுக்கும் யோகம், உங்கள் குடும்பத்தாருக்கும் யோகம். இதுதான். நீங்கள் தான் கீ கொடுக்குறீங்கன்னே தெரியக்கூடாது, ஆனால் கீ கொடுக்கணும். நீங்கள் தான் இதை செய்கிறீங்கன்னே தெரியக்கூடாது, ஆனால் நீங்கள் செய்யணும். இதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள். அப்போ மிதுனத்துக்கு லிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பப்பட்ட இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு தெய்வ பலத்துக்குள்ளே போகிறோம். ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். அப்போ நாராயண மந்திரத்தை அதிகமாக ஜபிக்க வேண்டும். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே
தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ரொம்ப லாங்காக இருக்குங்க. ஓம் நமோ நாராயணாய. இதை விட ரொம்ப இன்னும் இதுவும் லாங்காக இருக்குங்க. ஹரி. ஹரின்னு சொன்னாலே போதும், அறியக்கூடிய அத்தனை ஆற்றலையும் இறைவன் கொடுப்பான். ஹரின்னு சொன்னால் இந்த உலகத்தை அறியக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுப்பான். குழந்தை படிக்கலை சார், மிதுன ராசியில் குழந்தை பிறந்திருக்காரு, அவர் படிக்கலை, ஞானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசுகிறதுல எனக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லுவா அவன் மனப்பாட சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னுவா. ஹரி அப்படின்னு சொல்லுங்க, ஹரி ஹரின்னு சொல்லுங்க. நிச்சயமாக அந்த ஹரி நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய அறிவானது அதிகமாக வளர ஆரம்பிக்கும். ஆழ்ந்த சிந்தனையை புரிந்து கொள்ள முடியும், ஞாபக சக்தி வரும். ஹரிங்கிற நாமதை அவ்வளோதான். ஹரி சொல்லும் போதே வார்த்தை அப்படி வரணும். கரி அப்படி சொல்லக்கூடாது, ஹரி. இப்படி சொல்ல சொல்ல ஞாபக சக்தி ஞானம் அதிகமாகும். இந்த வார்த்தையை என்ன கவனிங்க. அடுத்து இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். வியாபாரத்தில் பிஸ்னஸில் எனக்கு டவுனாக இருக்குங்க. மிதுன ராசியில் பிறந்திருக்கிறேன், ரொம்ப டவுன். நான் இதை லிஃப்ட் எடுத்து வரணும், எனக்கு முன்னேற்றம் கிடைக்கணும். இது என்ன பண்ணாலும் எனக்கு இந்த டெவலப்மெண்ட்டு கிடைக்கல. நெல்லிக்காய், நல்ல கவனிங்கோ, நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காவை வாங்கி, நெல்லிக்கனி வீட்டில் நெல்லிக்காவை வாங்கி, செடி வாங்கி வீட்டில் 2 நாள் வச்சுருந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு வைணவ ஆலயத்திற்கு அந்த நெல்லிக்காவை, நெல்லி மரத்தை கொண்டு போய் வைங்க உங்கள் கையால். வைணவ ஆலயத்தில் நெல்லிக்காய் மரம் உங்களுக்கு தோட்டம் இருந்ததுன்னா, வீட்டில் நெல்லி மரம் வச்சோம்னா சாதகமாக இருக்காது. ஏன்னா அது வேறு அதிகமாக விடும், ரொம்ப சிரமம். அது ரொம்ப வளர்ந்து சின்ன நமக்கெல்லாம் இப்போதைக்கு 40க்கு 60 ஃப்ளாட்டு, 30க்கு 60 ஃப்ளாட் இருக்குது. இதில் போய் நெல்லி மரத்தை வச்சுட்டு நாளைக்கு பக்கத்து வீட்டில் போய் நின்றுதுன்னா அதை வெட்டணும்னு சொல்லும் போது மனசு ரொம்ப வலிக்கும். அதெல்லாம் வேண்டாம். ஃப்ளாட்டு, பெரிய ஃப்ளாட்டு இருக்குங்க, சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடம் நம்மகிட்ட இருக்குங்கன்னா அங்கே நெல்லி மரம் வைக்கலாம், இல்லைன்னா வைணவ தலங்களில் வைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மாவில் கண்டிப்பாக நெல்லி மரம் நீங்கள் விதைக்கணும். அது மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களே, நெல்லிக்காவை அதிகமாக புசிக்க ஆரம்பிங்க. நெல்லிக்காவை வாங்கி கட் பண்ணி வச்சுங்கோ, அதில் உப்பு போட்டு காய வச்சுருங்கோ. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நெல்லிக்காவை எடுத்து அப்படியே நாக்கில் சப்பு கொட்டுங்க, செம்மையாக இருக்கும். இது என்னங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. இது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. நெல்லிக்கனி நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியது, அறிவு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, இந்த எதிர்ப்பு சக்திகளை உண்டாக்கக்கூடியது. வியாதியே வராது, 100% வியாதி வராது மிதுன ராசிக்கு. நான் சொல்கிறேன், மெடிசன் பக்கம் போக வேணாம். நெல்லிக்காய் அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது. அது உங்களுக்கு ரொம்ப செப்பரேட்டாக உள்ளது. அதே நெல்லிக்காயே வீட்டில் சுவாமிக்கு, அதாவது ஒவ்வொரு ஏகாதசி திதி அன்னைக்கு நெல்லிக்காவை நிவேதியம் பண்ணுங்க. நெல்லிக்காவை நிவேதியம் பெருமாளுக்கு பண்ணுங்க. ரொம்ப பெஸ்ட்டாக உங்கள் லைஃப் முன்னேறும் மிதுன ராசிக்காரர்களே. வியாபாரத்தில் பெரிய வசீகரம் ஏற்படும், நல்ல வியூகம் வகுக்கலாம். அது மட்டும் இல்லை, நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, மருத்துவ குணம் கொண்டவர்களுக்கு, மருத்துவத்தை நாடக்கூடியவர்களுக்கு, மருத்துவ படிப்பு படிப்பவர்களுக்கு மிகுந்த யோகம் உண்டாகும். ஈஸி மெத்தடு, புரியுதா? கஷ்டமான மெத்தடை நான் சொல்லலை பாருங்க. அடுத்தது இன்னும் உள்ள வரேன், நம்ம இன்னும் நிறைய பேசணும். அதே நேரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது மாதிரி பிஸ்னஸ் மேக்னெட், நாங்கள்லாம் பிஸ்னஸில் இருக்கிறோம் சார், எங்களுக்கு என்ன பண்ணுறது? இந்த பெருமாள் எங்களுக்கு எதாவது செய்வாரா? இந்த சிவபெருமான் எங்களுக்கு ஏதாவது செய்வாரா? மிதுன ராசியில் பிறந்துட்டோமே, சில சிரமங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கமே, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ உங்கள் கேள்வி இருக்கும், அதற்கும் வழி சொல்கிறேன். உங்கள் வீடுகளில் தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யூடியூப்பில் ஓட விடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் வீடியோவாக பாருங்க, செல்ஃபோனில் வீடியோவாக பாருங்கள். வீட்டில் எல்இடி டிவியா எல்சிடியா, எல்இடி டிவியில் போட்டு பாருங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம், ராம மந்திரம், ராம ராம ஹரே ராம ராம
ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ராம். ராம மந்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓட விடுங்கோ. ஒளிப்பதிவில் பாருங்கோ, உங்கள் வீட்டில் பெருமாளுடைய வாசம் உள்ளே வரும். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாராயணனுடைய மகிமையை கொண்டது இந்த மிதுன ராசி. சார் எங்களுக்கு பெருமாளை பிடிக்காது, சிவனை தான் பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நிறைய பேருக்கு இருக்குல்ல, சிவ விஷ்ணு பேதம் முதல்ல கிடையாது. அவள்லாம் ஒரே குடும்பமாக தான் இருக்கா, நாம் தான் பிரிஞ்சிருக்கிறோம். இந்த சில அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல அடிச்சுப்பா, வெளியில் நம்மளும் நினச்சிப்போம் அரசியல்னாலே அப்படி தான், சரி அவளாம் அடிச்சுக்கிறாள்னு. ஆனால் எல்லாரும் நண்பர்களாக தான் இருப்பா, கருத்து வேறுபாடுகள் தான் இருக்கும். கட்சினா ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கை ரீதியாக தான் இருக்குமே தவிர மனுஷால எல்லாரும் நன்மையாக தான் இருக்கா. அதுவும் இப்போ உள்ள ஜெனரேஷன் அரசியல் ரொம்ப சிறப்பாக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. பழைய அரசியல்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. இப்போல்லாம் அரசியல் கூட அழகாக இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் அரசியலில் போய் பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த அளவுக்கு அரசியல் தலைவர்கள் நாகரிகமாக கொண்டு போகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அது அடுத்த கதைக்கு வருவோம். ஏன்னா ராஜாக்கள் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் அப்படின்னுவாங்க. அந்த மிதுன ராசியில் பிறந்தவள் ராஜாவாக வந்தால் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பதவி யோகம் உண்டு, நிச்சயமாக பண யோகம் உண்டு, பதவி யோகம் உண்டு. நீங்கள் ஏதாவது நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் உங்கள் வீட்டில் நீங்களோ இல்லை உங்களை சார்ந்தவர்களோ ஒரு சிறு பதவிக்கு வந்தே தீரணும். ஏதாவது ஒரு சிறு பதவிக்கு வந்தே தீரணும். அந்த முயற்சியை ஆரம்பிங்க. எங்கெங்கே எனக்கெல்லாம் அது வாய்ப்பு இல்லையே அப்படி நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. கடவுள் உங்கள் பக்கம் முடிவில் இருக்கார். கடவுள் உங்கள் பக்கம் முடிவில் இருக்கார். உங்களை உயர்த்தி ஆகணுங்கிறது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பலன் கிடைக்கும், நகை நட்டு நிறைய வரும், பணம் நிறைய கிடைக்கும். பேங்க்கில் ஃப்ரெஷ் நோட்டு இருக்கோ இல்லையோ, உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் நோட்டு இருக்கும் நிச்சயமாக. 10 ரூபாயோ 50 ரூபாயோ 20 ரூபாயோ ஃப்ரெஷ் நோட்டு கட்டு நீங்கள் வச்சுருப்பேன். பேங்க்கில் கூட சில நேரத்தில் இருக்காது, உங்கள்கிட்ட வந்து கேட்டால் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ அழகாக லக்ஷ்மி கடாட்சமாக நீங்கள் பூஜைகள் பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டு போங்க. இன்னும் ரொம்ப செழிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். சண்டே, எவ்ரி சண்டே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, மகா மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிக யோகத்தை பெறுவீர்கள். அரசியல் செல்வாக்கு கிடைக்கும், அரசியல் பதவிகள் கிடைக்கும், சிந்தனைகள் மென்மேலும் மேலோங்கும். இது மிதுன ராசிக்கு சூட்சமும். அடுத்து இன்னொரு இடத்துக்கு வரேன். பெண்கள் கோலம் போடுறது ஒரு அழகு. பெண்கள் கோலம் போடுறது அழகு. அதில் மிதுன ராசிக்காரர்கள் காவி கோலம்னு ஒன்று போடுவாள். வெள்ளிக்கிழமையில், செவ்வாய்க்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில், விசேஷ காலங்களில் நீங்கள் காவி கோலம் போட்டையில் இன்னும் உங்கள் ஆற்றுல இன்னும் செழிப்பாக நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். நிலப்படியில் கோலமிடணும். நிலப்படியில் நிலையை தொடச்சிட்டு கோலமிடணும். வீட்டில் சுவாமி உட்கார்ற அந்த பெஞ்சில், அதாவது என்ன சொல்லுவாள், மணப்பலகை, அந்த மணப்பலகையில் கோலமிடணும். ஒரு விளக்கு ஏற்றினா விளக்குக்கு கீழே ஒரு கோலம் இருக்கணும், அதுக்கு மேலே தான் விளக்கு ஏற்றணும். மாக்கோலம் அரிசி மாவு சரியாக இடம் வராது, கொஞ்சோண்டு கல் மாவு கலந்துக்கலாம், தப்பு இல்லை. மனசில் தான் கலப்படம் இருக்கக்கூடாது. சில பொருட்களில் கலந்து சமைக்கிறது ரொம்ப அழகு, டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடும், அப்படி தானே? அது மாதிரி சில கலப்படங்கள் பண்ணுறது தப்பு இல்லை. மனசு தான் கலப்படமாக இருக்கக்கூடாது. அரிசி மாவு நிறைய இருக்கணும், கல் மாவு கொஞ்சம் சிறு கலந்துக்கிட்டோம்னா இடம் நல்லா ஓடும் கோலம். பெண்களுக்கு இது நல்லா தெரியும், என்னை விட நீங்கள் அழகாக செய்வீங்க. என்ன திப்பியாக வருதுன்னுவாங்க, திட்டாக வருதுன்னுவாங்க, மனசே சங்கடமாகும் ஒரு கோலம் போடுறதுக்குள்ளே. அதே கொஞ்சம் கல் மாவு கலந்துக்கிட்டால் ஈஸியாக ஓடும். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, உங்கள் அம்மாவும் சொல்லி கொடுத்துருப்பா. அதனால் இந்த கோலம் போட்டு ஒரு பொருளை, அதாவது விளக்கேற்றுறதாக இருக்கட்டும், நிலப்படியாக இருக்கட்டும், இதை மிதுனராசி பெண்கள் செய்ய செய்ய இன்னும் யோகம் ஏற்படும். இன்னும் ஒரு சூட்சமத்தை சொல்லித்தரேன். உங்களுடைய ஆயுள் காலங்கள் அதிகரிக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு வியாதி இல்லாமல் இருப்பீங்க, ஆயுள் காலம் அதிகரிக்கும் மிதுனத்துக்கு. அதை என்ன பண்ணணும்னா சில ஸ்ட்ரிக்ட்டு, அது உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும். ஏன்னா முக்கியமாக உணவு கட்டுப்பாடு அதிகமாக மிதுன ராசிக்கு தேவை.
இது எனக்கு வேண்டாங்க, 2 இட்லிக்கு மேலே ஒரு இட்லி எனக்கு தேவையில்லை. அப்படி 4 தோசையா 3 தோசை தான் சாப்பிடுவேன், 1 வேண்டாம். காஃபி டீ அவாய்ட். ஏதோ ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லை ஏற்படுத்தும். இனிப்பு பிரியர்கள், அதனால் இனிப்பு வேணாம், ஆபத்து. இனிப்பு வேணாம். இனிப்பு மனசில் இருக்கட்டும், நாக்குக்கு கொடுக்கக்கூடாது, ஆபத்து. அதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னா மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகும் மிதுனத்துக்கு. இன்னும் சூட்சமத்தை சொல்லி வரேன். நவகிரக வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு. நவகிரகத்தில் புதன் இருப்பார். அவருக்கு முடிஞ்ச திருவெண்காடுன்னு சொல்லுவாங்க, பூம்புகாருக்கும் பக்கத்தில் இருக்குது திருவெண்காடு. ஏன்னா பூம்புகார்னா காவிய நகரம், சிலப்பதிகாரம் அப்படி ஞாபகம் வந்தாலே பூம்புகார் வந்துடும். மதுரைக்கு பூம்புகாருக்கும் தொடர்பு உண்டு, கண்ணகிக்கும் பூம்புகாருக்கும் தொடர்பு உண்டு. காவியத்தில் உள்ளே போனால் கண்ணகி வருவா, கண்ணகியை நினச்சா பூம்புகார் தெரியும், ஈஸியாக நீங்கள் மேப்பில் கண்டுபிடிக்கலாம். அந்த பூம்புகாருக்கும் பக்கத்தில் திருவெண்காடுன்னு ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு சுவாமியோடைய நாமதேயம். ஸ்வேதாரண்யேஸ்வரர் அகோரமூர்த்தியாக அங்கே சுவாமி இருக்கார். அகோரமூர்த்தி, அந்த தரிசனத்தை போய் பாருங்க. அந்த இடத்துல புதன் பகவான் இருக்கார். புதன், அந்த புத பகவானை நீங்கள் ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நோய் நொடி இல்லாமல் குழந்தை செல்வம் சீக்கிரம் கிடைக்கும், கல்யாணம் சீக்கிரம் ஆகும். வேற ஒன்றுமே கிடையாது. புதனை தரிசனம் பண்ணால் போதும், நம்ம பிறவி பயன் அடையப்படும். இதை மிதுன ராசி செய்யணும். அடுத்து இன்னொரு சூட்சமத்தை சொல்கிறேன். ராமேஸ்வரம் அவசியமாக போகணும் மிதுன ராசிக்காரர், அவசியமாக. ஒன்றும் போய் பெரிய பூஜைகள்லாம் செய்ய வேண்டாம். கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கணத்தில் நீராடிட்டு ராமநாத சுவாமி பர்வதவர்தனியை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போனாலும் சரி, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போனாலும் சரி, 5ஆம் திட்டம் மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போனாலும் சரி. சார் இது வரைக்கும் போகலை, எனக்கு வயசு 80 ஆயிட்டுன்னா ஒரு தடவை கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. வேறு எதுவுமே செய்ய வேணாம். ராமநாத சுவாமி பர்வதவர்தனியை தரிசனம் பண்ணுங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தோம், நம்மெல்லாம் எத்தனை பெரிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம். நம்மெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு யோகத்தில் பிறந்ததே பெரிய விஷயம். அதுக்கு பிறவி பலன் கிடைக்கணும். எங்கேயோ நமக்கு ஒரு லாபம் கிடைக்காம நிற்கிதுங்க. நமக்கு எல்லா பவரும் இருக்குது, எல்லாமே கிடைக்கிது, ஆனால் ஏதோ ஒன்று அனுபவிக்க முடியாமல் இருக்குது. இதெல்லாம் தடையாக இருக்குது. இந்த இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அந்த தடைகள் விலகிடும். நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும். அப்படி என்னங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு? ஃபஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு இடம் மாற்றம் கிடைக்கும், பதவி மாற்றம் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், இடம் பூமி லாபம் கிடைக்கும், வீடு வாகன யோகங்கள் கிடைக்கும், மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் நடக்கும், குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தைங்கள் கிடைக்கும். அப்போ இதை விட என்னங்க சந்தோஷம்? இதில் எதுவுமே செலவு கிடையாது. ஒன்லி ட்ராவலிங் அலோன்ஸ் மட்டும்தான். இதுக்கு தான் நம்ம தயார்படுத்திக்கணும். இதை மட்டும் செய்யுங்க, சிறப்பான நல்ல பலனை மிதுன ராசிக்காரர்கள் பெற முடியும். அவர்கள் உண்மையில் கடவுள் படைத்த பொக்கிஷம் தான். மிதுன ராசிக்கு இன்னொரு சூட்சமத்தை சொல்லித்தரேன். நீங்கள் சிரித்த குணம்னு சொன்னேன், மகிழ்ச்சியான ஆள்னு சொன்னேன், மாற்றம் இல்லை. சில நேரங்களில் செவிலி பிரிச்சின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு படத்தில் நான் பார்த்துருக்குறேன், கவுண்டமணி சார் சொல்லுவார், காது கேட்காதது போல் இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். மிதுனத்துக்கு உள்ள குணம், காது கேட்காத மாதிரி இருங்க. நம்மளை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, பேசிட்டோம், திருப்பி அவர்கள் நம்ம இடத்துல உதவிக்கு வருவார்கள். அப்போ நல்லா தாராளமாக செய்வோம். நம்ம இல்லாமல், அதனால தான் நான் யூனியன் லீடர் அளவுக்கு உங்களை கொண்டு போயிட்டேன். நகராட்சியிலேருந்து, மாநகராட்சியிலிருந்து, மாவட்டத்திலிருந்து, மாநிலம் வரைக்கும், மத்திய வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அதிகாரம் இருக்கும். மிதுன ராசி அவாவா போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்டாக சக்ஸஸ் பண்ணக்கூடியவர்கள். க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப பெஸ்ட்டு க்ரீன் கலர். அதே நேரத்தில் ப்ளூ கலர் இஸ் ஆல்சோ பெஸ்ட்டு, க்ரீன் ப்ளூ. இது நீங்கள் இதை எடுத்துக்குங்க, மிக யோகத்தை கொடுக்கும். நவரத்தன மோதிரம் போடுங்க, இன்னும் செழிப்பாக இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள். நவரத்தன மோதிரம் 9 கல் கொண்டது. நான் சொன்ன ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, தெய்வ பலம் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல கல்வி. வாத்தியாராக போகலாம். மிதுன ராசியில் பிறந்தால் வழக்கறிஞர் ஆகலாம், வாத்தியார் ஆகலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தாலும் வாக்குச்சாதுரியம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 2வது பிளேஸ் கடகம் வரும்.
லக்கணத்துக்கும் ராசிக்கு 2வது பிளேஸ் கடகம். அங்கே குரு வந்து ஆல்ரெடி உச்சத்தில் இருப்பார். அதுவும் உங்கள் ராசியில் உச்சத்தில் இருந்தால் இன்னும் யோகம். ஸோ அதனால் வித்வத்தன்மை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். என்ன படிக்கணும்னு யோசிக்கவே வேண்டாம். வாத்தியாராக இல்லை, வழக்கறிஞர் ஆகலாம், அப்புறமா ஜட்ஜ் ஆகிடுவீங்க. வாத்தியாரானா அப்புறமா பிரின்சிபால் ஆகிடுவீங்க. எல்லாமே அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு கரையில் இருப்பவர்கள் அல்ல, நீந்தி செல்லக்கூடியவர்கள். உங்கள் மீது 4 பேர் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, யாரையாவது நீங்கள் சுமந்து கொண்டே போக வேண்டும். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை. அதுவும் சுகமான சுமையாக இருக்கும். நீங்கள் இல்லாமல் ஒரு துரும்பும் அசையாது. அப்படிப்பட்டது மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யோகவான்கள், மனசில் நிச்சயமாக செல்வந்தர்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு வாழ்க்கையிலும் முழுமையான செல்வந்தர்களாக நீங்கள் வருவீங்க. எங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். இந்த கோவில்களுக்கெல்லாம் அவசியமாக போங்க. நிச்சயமாக நல்ல மாற்றத்தோட உங்களுடைய எதிர்காலம் செழிப்பாக இருக்கும். எங்களுடைய பிரார்த்தனை இன்றிலிருந்து உங்களுக்காக தொடக்கம். நல்லதே நடக்கும். அமோகமாக இருக்கணும். வாழ்க வளமுடன்.